ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? போதும். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே வாசித்த வேத பகுதி 2 காரியங்களை சொல்லுகிறது. 3வது அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுகையிலே சீசர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் பொழுது 2 தூதர்கள் அவர்கள் அருகே நின்று கொண்டு சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்க காரணம் என்ன? உங்களிடத்திலிருந்து இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார். ஹல்லேலூயா. இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த வசனம் விவிதமாய் சொல்லப்படுகிறது, இதோ அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படி மீண்டும் மத்திய வானத்திலே வரப்போகிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் இயேசுவே வாரும் என்று நீங்கள் சொல்ல முடியும்? சொல்வீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் இப்போது நம்முடைய அழைப்பை கேட்டு வந்தால் நான் போக ஆயத்தமாய் இருக்கிறேனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி அன்பாய் உங்களிடத்திலே கேட்கிறேன். வாசித்த வேத பகுதியிலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? ஹல்லேலூயா. இன்னொன்று, அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஆமென் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 2வது வார்த்தை, அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் என்கிற அந்த கேள்வியோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வெளிப்படும் பொழுது அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி நிலை நிற்க வேண்டும். நிலை நிற்க வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்துகிற விசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம். வெளிப்படுத்துகிற விசேஷம் அதனுடைய 16வது அதிகாரத்திலே அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எப்போது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. எப்படி வருவாராம்? திருடரை போல வருவார். திருடன் எப்போது வருவான் என்று யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பகலில் வரலாம், இரவிலும் வருவான். பகலில் வீடு பூட்டப்பட்டிருக்கும் பொழுது வருவான், பகலில் வீட்டிலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் வருவான் திருடன். திருடன் வருகிற வண்ணமாய் இயேசு மத்திய வானத்திலே வரப்போகிறார். எதற்காக? தன்னுடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக. அப்படி இயேசு மத்திய வானத்திலே வரும் பொழுது ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒரு பிள்ளை மணவாட்டி அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டுமானால்
வாசித்த வேத பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மானம் காக்கப்படாதபடிக்கு, அதாவது இந்த சரீரம், சரீரத்தில் நம்முடைய அவயவங்களை மறைக்கும்படி ஒவ்வொருவரும் வஸ்திரம் அணிந்திருக்கிறோம். இது போலவே ஆவிக்குரிய மனுஷனாகிய ஆத்துமாவுக்கும் வஸ்திரம் என்கிற ஒன்று உண்டு. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வஸ்திரம் காக்கப்பட வேண்டும். வெளி வேஷத்திலே பலவிதமான வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு மனுஷன் வஸ்திரத்தை உருவாக்கின நாட்களிலே மானம் காக்கப்படும்படி, மானம் மறைக்கப்படும்படி வஸ்திரத்தை உடுத்தினான். ஆனால் இன்றைக்கு நாகரிகம் மாற மாற அந்த மனுஷன் தன்னுடைய மானத்தை வெளிப்படுத்தும்படியாகவே வஸ்திரத்தை உடுத்துகிறவனாய் மாறி போகிறான். ஹல்லேலூயா. காலம் பொல்லாததாயிருக்கிறது. ஆனபடியால் தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாய், தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படி அன்பாய் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, திருடன் எப்பொழுது வருவான் என்று தெரியாதது போல மனுஷகுமாரனும் எப்பொழுது வருவார் என்று தெரியாதபடியினால் உங்களுடைய ஆத்துமா வஸ்திரம் தரிக்கப்பட்டதாய், உங்களுடைய ஆத்துமா நிர்வாணமாய் காணப்படாதபடிக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்டதாய் காக்கப்படுவதாக என்று இந்த இடத்திலே வாசிக்கப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி மனிதனாகிய ஆதாம், தேவன் அவருக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். அது மகிமையின் வஸ்திரம். எந்த வஸ்திரம்? மகிமையின் வஸ்திரம். அந்த மகிமையின் வஸ்திரத்தினாலே ஆதாமும் ஏவாளும் தங்கள் வஸ்திரத்தை அந்த மகிமையின் வஸ்திரத்தினால் தங்கள் சரீரத்தை மூடிக்கொண்ட பொழுது அவர்களுக்கு நிர்வாணம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுது தேவ மகிமையை இழந்தார்களோ அப்பொழுது அவர்கள் தோட்டத்திலே காணப்பட்ட காட்டுத்தீ இலைகளை பறித்து அதை தங்களுக்கு வஸ்திரங்களாக, தங்களுடைய மானம் மறைக்கப்படும்படி வஸ்திரங்களாய் உடுத்திக் கொண்டார்கள். நாட்கள் போனது, காலங்கள் போனது, வெயில் அடித்தது. காட்டுத்தீ மரத்தின் இலையானது அந்த வெயிலினாலே கருகினது, சுருங்கினது, நிர்வாணம் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தேவ பிள்ளையுடைய ஆத்துமா தேவ மகிமையின் வஸ்திரத்தினாலே மூடப்படுமானால், தேவ மகிமையின் வஸ்திரத்தினாலே பாதுகாக்கப்படுமானால், இயேசு வரும் பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அந்த மகிமையின் வஸ்திரத்தை அவன் இழந்து போனான். பிரைஸ் லார்ட். இலைகளால் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டான். பக்தன் தாவீது ஸ்தோத்திரம், யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். அப்படியானால் அவன் அந்த யோபுவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இத்தனை நல்ல சுபாவங்கள், இத்தனை நல்ல செயல்களை நிறைந்த ஒரு மனுஷன் அவன் தன் வாயினால் சொல்லுகிறான், என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய ஆத்துமாவிலே வஸ்திரம் இல்லை, வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு மனுஷன் சொன்ன சாட்சி அல்ல, வேறொரு மனுஷன் சொன்ன காரியம் அல்ல. யோபு தன் வாழ்க்கையிலே அவனே தன்னை குறித்து சொல்லுகிறான், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், இடைப்பட்ட நாட்களில் எனக்கு வஸ்திரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஒரு மனுஷன் நீதிமானாய் இருந்தாலும், எவ்வளவுதான் அவன் பரிசுத்தவானாய் காணப்பட்டாலும், ஆண்டவரை தவிர வேறொருவரும் பிரைஸ் லார்ட் ஒரு மனிதனுக்கு அவருடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வஸ்திரத்தை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம் என்று நினைக்கிறேன். முடிந்தால் எடுத்து வாசியுங்கள். ஆமென். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். தேவ பிள்ளைகளே, மனுஷ சாட்சி தன் வாயினால் சொல்லுகிற அறிக்கை. அப்படியான இன்றைக்கு ஆதாம் சொல்லுகிறான், நான் நிர்வாணியாயிருக்கிறேன். ஆனால் ஆதாமுடைய காலம் தாண்டி ஆமென் ஒரு தேவ பிள்ளை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த போர்வையை நான் களைந்து விட விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆதாமுடைய வாழ்க்கையிலே நிர்வாணியாய் மாறி போகிறான், மகிமையின் வஸ்திரத்தை இழந்தபடியினால். ஆமென். யோபுவின் வாழ்க்கையிலே அவன் நிர்வாணியாகவே வாழ்ந்து மரிக்கிறான். அவனுடைய சரீரத்திலே அபிஷேகத்தினால் தேவனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம் யோபு தரிக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இந்த வஸ்திரத்தை, இந்த போர்வையை தரித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்முடைய சபையிலே செய்ய விரும்புகிறார். நான் நிர்வாணி, எனக்கு போர்வை இல்லை, எனக்கு வஸ்திரம் இல்லை என்று சொல்வீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்திலே போகும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆமென் பிரைஸ் லார்ட் ஒரு போர்வையை, நீதியின் வஸ்திரத்தை, ஒரு இரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆமென் தேவன் கொடுத்தது போல இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருந்தாலும், ஒருவேளை இழந்து போயிருந்தாலும், இல்லை அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், தேவ சமூகத்திலே கடந்து போகும் பொழுது கர்த்தர் அந்த வஸ்திரத்தை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் விதமாய் சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனங்களில் இருந்தே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வாசியுங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தபித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம். 4வது வசனம் சொல்லுகிறது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல். ஹல்லேலூயா. புரிகிறதா? பிரைஸ் லார்ட். ஆதாமுக்கு தேவன் மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்தார். பாவம் செய்த பொழுது மகிமையின் வஸ்திரம் விலகி போனது. ஆமென். இலையினால் வஸ்திரத்தை தரித்தான். இலையினால் தரித்த வஸ்திரம் வெயில் உண்டான பொழுது கருகி போயிற்று, சுருங்கி போயிற்று. தேவன் தோட்டத்திலே வரும் பொழுது தான் நிர்வாணி என்று அறிந்து ஒளித்துக் கொண்டான். யோபுவின் காலத்தில் வரும்பொழுது யோபு சொல்லுகிறார், நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் போகிறேன், இடையில் எனக்கு வஸ்திரம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடித்து போய்விட்டது. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இந்த போர்வையை கலந்து போட விரும்பாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையினுடைய சரீரத்திலே, ஆத்துமாவிலே ஆமென் அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். இயேசு வரும் பொழுது நம்முடைய மானம் காணப்படாதபடிக்கு, நானும் நீங்களும் நிர்வாணமாய் காணப்படாதபடிக்கு இன்றைக்கு அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கி பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கே கிடைக்கும் இந்த இரட்சிப்பின் வஸ்திரம்? தேவைப்படுகிற பிள்ளைகள், நீங்கள் கடையில் போனால் கிடைக்காது, சபையில் போனால் கிடைக்காது, ஆமென் பெரிய கூட்டங்களில் போனால் கிடைக்காது. எங்கே கிடைக்கும் இந்த வஸ்திரம்? கல்வாரி சிலுவை நண்டிலே போக வேண்டும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாகவே இயேசு சிலுவையிலே ஆமென் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள். எதற்கு தெரியுமா? நம்முடைய நிர்வாணத்தை ஆமென் மூடும்படியாய் அவர் அதை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவிடத்திலே கடந்து போய், சிலுவையினிடத்தில் கடந்து போய், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அத்தனை பாவ பாரங்களை அறிக்கை பண்ணி, ஆண்டவரே எனக்கு அந்த வஸ்திரம் வேண்டும்
வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், கர்த்தர் இந்த பகல் வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்முடைய மானம் மறைக்கப்படும்படி தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியிலே வஸ்திரங்களை உடுத்தலாம், ஆனால் ஆத்துமா எப்படி இருக்கிறது? நான் ஆத்துமாவை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். ஆத்துமா வஸ்திரம் தெரிவித்திருக்கிறதா? ஆமென். இந்த சரீரத்திற்கு எப்படி இது செழிப்பாய் இருக்க வேண்டும், இது பலனாய் இருக்க வேண்டும் என்று ஆகாரம் புசிக்கிறோமோ, இது போலவே நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா செழிப்பாய் இருக்கும்படி, புஷ்டியாய் இருக்கும்படி அதற்கும் ஆகாரம், வேத வசனமாகிய தேவ கிருபையாகிய ஆகாரம் அதற்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுபோலவே இந்த சரீரத்திற்கு எப்படிப்பட்ட ஆடைகளை நாம் போடுகிறோம், இதுபோலவே நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவும் வஸ்திரம் தரித்ததாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது யார் நிலை நிற்பான்? இயேசு வரும் பொழுது யார் நிலை நிற்க கூடும்? ஆண்டவர் கேட்கிறார். மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? எழும்பினோம், ஓடினோம், புறப்பட்டோம். இன்றைக்கு எங்கே நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது? அன்றைக்கு தரித்த வஸ்திரம் இன்றைக்கு இருக்கிறதா? தேவ சமூகத்திலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் வருகையிலே ஒரு மனுஷன் நிலை நிற்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையின் அண்டையிலே போய், சிலுவையின் அண்டையிலே போய், ஆண்டவரே அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, ஆமென், அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய ஆமென் 61வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:10. என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்கரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் யார் தருவா? யார் தருவா? ஆண்டவராய் இயேசு தான் தர முடியும். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்துகிறார், நீதியின் சால்வைகளை எனக்கு தரிக்கிறார். ஆமென். இரட்சிப்பு நீதி ரெண்டும் ஒன்றை ஒன்று இணைக்கப்பட்ட ஒன்று. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல், வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்தை நீ அறிக்கையிடாமல், வாயை திறந்து அவன் அறிக்கையிட வேண்டும். இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கையிடணும். இந்த ரெண்டையும் செய்யாமல் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரிடம் இருந்து இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே போகணும், தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய மானம் மறைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா வஸ்திரம் தரிக்கணும். ஆண்டவரே, இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. இயேசுவின் வருகையில் நிலை நிற்க வேண்டுமானால் அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஒன்றை மட்டுமே நான் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். இரட்சிப்பின் வஸ்திரம் காக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரட்சிப்பின் வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளை எப்படி அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை கேட்க முடியும்? சிலுவையின் அண்டையிலே போய் கேட்க வேண்டும். ஆமென். தன் பாவத்தை அறிக்கையிட்டு கேட்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே
போராடி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே அந்த வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை தருகிறார். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ ஆமென் என்னுடைய சமூகத்தில் வந்து கேட்டு பெற்றுக்கொள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை வெறுமையாய் தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை புறக்கணிக்கிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீ எப்படிப்பட்ட பாவ செயலில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்தோடு உன் வாழ்க்கை காணப்பட்டாலும் சரி, ஒன்று இயேசுவை நம்பு. இயேசு என் பாவத்தை விடுவிப்பார் என்று விசுவாசி. 2 தேவ சமூகத்திலே அறிக்கையிடு. எதை அறிக்கையிடணும்? நான் செய்த பாவம். நீ செய்த பாவத்தை அவர் சமூகத்திலே அறிக்கையிடு. மற்றவருடைய பாவத்தை நீ பார்க்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை, ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டப்பா, குற்றம் பண்ணிட்டப்பா, அந்த எண்ணம் உனக்குள்ளே வந்தால் இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார். இயேசுவின் பாவத்தை மன்னிக்கும் பொழுது இப்பொழுது ஆண்டவர் உனக்கு அந்த இரட்சிப்பின் வஸ்திரம் தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை வாங்கி நம்முடைய ஆத்துமாவிலே தரித்து கொண்டவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த வஸ்திரம் நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே தரிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. குளிக்க போகும்போது என்ன செய்யக்கூடாது? கலட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். பலவிதமான அலுவல்கள் பார்க்கும் பொழுதும் அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை கலட்டக்கூடாது. வஸ்திரம் தரிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். காரணம் ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறார், திருடனை போல வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு வர இன்னும் நாட்கள் ஆகும் என்று சொல்லி அந்த வேளையை உதாசீனப்படுத்துகிறவர்களாய் ஒருவேளை வாழ்வோமானால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆமென் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் தருகிற வஸ்திரம் அவன் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வஸ்திரம் தருவாராம்? ஆமென். மெல்லிய வஸ்திரம். ஆமென். இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வெண் வஸ்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள் ஆமென் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய், இரட்சிப்பென்கிற வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய், நீதியின் சால்வையை தரித்து கொண்டவர்களாய், நம்முடைய மானத்தை மறைக்கிறவர்களாய் வாழும் பொழுது இயேசுவுக்கு முன்பாக நிலை நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், இயேசுவிடத்திலே கேட்கிற ஒரு ஆமென் பிரைஸ் லார்ட் மனவாட்டிக்கு அல்லது ஒரு தேவ பிள்ளைக்கு பாவங்களை அறிக்கையிட்டு ஆமென் இயேசுவை ஆமென் விசுவாசித்து ஆமென் ஆண்டவரே எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரம் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் சுத்தமான வஸ்திரம். ஹல்லேலூயா. பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆமென். வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். ஆமென். யாருக்கு? மணவாட்டிக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம், அது வெண் வஸ்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சபையே, தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே அந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறாயா? உன் ஆத்துமாவின் மானம் காணப்படாதபடிக்கு அந்த மெல்லிய வஸ்திரத்தினாலே உன் ஆத்துமாவை நீ மறைத்து வைத்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆமென் அந்த ஆத்துமா இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நிர்வாணமாய் இருக்கிறதா? இல்லை மறைக்கப்பட்டதா இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே உலக பிரகாரமான ஒரு வஸ்திரத்தை ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆமென் சபைக்கு ஆமென் இவ்விதமாய் எழுதி வெளிப்படுத்துகிறார். ஆமென். 2வது அதிகாரம் 9வது வசனம். அது கீழே இருக்கிறது. விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், வஸ்திரம் என்பது நம்முடைய விருப்பத்தின்படி இயேசுவின் வருகையிலே நிலை நிற்க வேண்டுமானால் நாம் அணிகிற வஸ்திரம் நம்முடைய விருப்பத்தின்படி அணிகிற வஸ்திரம் அல்ல. ஸ்தோத்திரம். அது யார் தருகிற வஸ்திரம்? யாரிடத்திலிருந்து வாங்க வேண்டிய வஸ்திரம்? யார் தரித்து கொள்ள வேண்டிய வஸ்திரம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணுமா? மெல்லிய வஸ்திரம். நம்முடைய விருப்பத்தின்படி இதுதான் எனக்கு நல்லா இருக்குன்னு வாங்கி தரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தினால் ஆமென் மீட்கப்பட்ட, தேவ சமூகத்திலே பாவத்தை அறிக்கை பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது ஒரே வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அது வெண் வஸ்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு மத்தியவானத்தில் வரும் பொழுது எடுத்து கொள்ளப்படுகிற கூட்டம், எடுத்து கொள்ளப்படுகிற ஆத்துமாக்கள் ஆமென் அங்கே வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் எழும்பி போவார்கள். ஹல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு ஆமென் இயேசு மத்தியவானத்தில் வரும் பொழுது பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து எழும்பி போகும் பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட், இப்போ நீல நிறமாய் தெரிகிற மேகம் ஆமென் வெள்ளை நிறமாய் காட்சியளிக்கும். ஹல்லேலூயா. வெள்ளை புகை மண்டலமாய் காணப்படும். ஆமென். எத்தனை மகிமையாயிருக்கும்! அந்த மகிமையை காணும்படி, அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும்படி ஒரு தேவ பிள்ளை ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் மாதிரியாக சபைகளில் என்ன செய்யணும்? வெண் வஸ்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அங்கே மினுக்கான வஸ்திரங்கள் ஆமென் ஆமென் ஒருவேளை பல சபைகளில் சொல்லலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற சபையிலே, பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற சபையிலே, பரிசுத்த ஆவியுடைய அசைவாடுதல் உண்டாகிற சபையிலே அங்கே மினுக்கான வஸ்திரங்களை உடுக்கக்கூடாது, வித்தியாசமான நடைகளுடைய பாவனைகள் காணப்படக்கூடாது என்று சொல்லுகிறதற்கு காரணம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் மெல்லிய வஸ்திரம் மட்டுமே தரிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய மாதிரி உலகத்தில் செய்யப்படுகிற ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படுகிற ஆராதனைக்கு ஒப்பான ஆராதனை. ஸ்தோத்திரம். அங்கே மகிமை நிறைந்திருக்கும். அந்த மகிமை நம்மத்திலே இறங்க வேண்டுமானால் அதற்கு நாமும் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்பது யாரு? பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடல் வீதமாய் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தேவ பிள்ளைகள் கூடுகிற இடம், தேவ பிள்ளைகள் ஆமென் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும், மகிமை உள்ளதாய் காணப்பட வேண்டும். ஆமென். இதற்காகத்தான் ஆமென் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் காணப்படும் பொழுது இயேசுவின் வருகையிலே நிலை நிற்க முடியும். ஹல்லேலூயா.
இதற்காக தான் சபைகளில் சொல்லுகிறோம், அலங்காரமான காரியங்கள், அலங்காரமான கிரியைகள் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே அந்த 1 தீமோத்தேயுவில் நினைக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். சபையிலே வேறுபாடுகள் காணப்படாதபடிக்கு மினுக்குள்ள வஸ்திரத்தை தரித்து கொண்டு வருகிறவர்களை என்ன பண்ணணுமா? கண்டிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோபு நிருபத்திலே 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆமென் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 2:2 அதை வாசியுங்கள். ஏனெனில் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்று சொன்னால், நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் சபையிலே வெண்வஸ்திரம் கட்டாயப்படுத்துகிறோம்? ஏன் சபையிலே ஆமென் பிரைஸ் லார்ட் சுத்தமும் பிரகாசமுமான ஆமென் வஸ்திரத்திற்கு அடையாளமான வெண் வஸ்திரத்தை சொல்லுகிறோம்? பிரைஸ் லார்ட். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவோ? இந்த வசனத்திற்கு முன்பாக நான் குற்றவாளியாய் நிற்க கூடாது என்பதற்காக தான் இத்தனை வைராக்கியமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சபையே, தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களாய் கூடி ஆராதிக்கிற சபையே, ஆமென். சபைக்குள்ளே ஆலயத்திற்குள்ளே மினுக்கான வஸ்திரம் வேண்டாம் என்று வசனம் சொல்லுகிறது. இதை நான் கண்டிக்காமல் இருந்தால் நிச்சயம் இந்த வசனத்திற்கு முன்பாக நான் குற்றவாளி. என்னுடைய இரத்த கரைகள் நீங்க முடியாய். தேவ பிள்ளைகளே, வசனத்தின்படி சொல்லுகிறேன், யாரையும் ஆமென் சொல்லல. அப்படி வஸ்திரம் வெண் வஸ்திரமாய் மாற வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ஒரு தேவ பிள்ளை நிலை நிற்க வேண்டுமானால் சிலுவை அண்டையிலே போக கடவீர்கள், கேட்டு பெற்றுக்கொள்ள கடவீர்கள். கேட்கிற மனிதனுக்கு ஆண்டவர் ஆமென் மெல்லிய வஸ்திரத்தை தருகிறார். அந்த மெல்லிய வஸ்திரத்தை தரிக்கிற மனுஷன் இயேசு திருடனை போல வரும் பொழுது மத்திய வானத்திலே அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு வஸ்திரம்? எதற்கு வஸ்திரம்? தன் மானம் காணப்படாதபடிக்கு, தன்னை காத்து கொள்ளும்படி, தன் மானம் காணப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளும்படி வெண் வஸ்திரம் தரிக்கிறவர்கள் இயேசுவின் வருகையிலே அவருக்கு முன்பாக நிலை நிற்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு தேவ பிள்ளை வெண் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் தரித்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சந்தேகம் பலருக்கு வந்திருக்குல்ல? ஸ்தோத்திரம். ஆமே, அந்த வெண் வஸ்திரம் எனக்கு இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகம் வந்திருக்குல்ல? ஸ்தோத்திரம். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, ஒரு விஷயம் கூட கேளுங்க, வாய்ப்புண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியல? ஒரு பெரிய கூட்டத்திலே, ஒரு வாலிபர் கூட்டத்திலே ஆமே ஒரு போதகர் கேட்டார், இயேசு இன்றைக்கு வந்தார் எத்தனை பேர் போவீர்கள்? கை தூக்க சொன்னார். எத்தனை பேர் கை தூக்குங்க? யாருமே கை தூக்கல. அப்ப அவர் கேட்டார், இத்தனை வாலிபர்கள் இருக்கிற இடத்திலே ஒருவர் கூட போக முடியாதா? ஒரு 11 வயது புரிந்து கொள்ளுங்க, 11 வயது நிரம்பிய யாரு? ஜேக் வயசத்தின ரைட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வயதையுடைய ஒரு பெண் பிள்ளை எழும்பி சொன்னால், எனக்குள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இயேசுவின் வருகையிலே போக முடியாது,
போக முடியாது. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், மரித்தால் போவாயா என்று கேட்டார். அதற்கு அந்த பிள்ளை சொன்னது, மரித்தாலும் போக மாட்டோம். காரணம் என்ன? காரணம் என்ன? பிறந்தது, வளர்ந்தது, அனுபவிப்பது, இருப்பது, வாழ்வது பெந்தேகோஸ்தே சபைதான். ஆனால் வாழ்க்கையிலே வஸ்திரம் இல்லை, வாழ்க்கையிலே ஆத்துமா நிர்வாணமா இருக்கிறது. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பகல் வேளை உன்னுடைய ஆத்தும நிர்வாணம் நீங்கும்படி ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள். அநேகர் ஒரு நாளிலே பெற்று கொண்டீர்கள், அநேகர் ஒரு நாளிலே ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கி தரித்தீர்கள். உங்கள் ஆத்தும நிர்வாணம் விலகினது உண்மைதான், ஆத்துமா வஸ்திரத்தினால் மூடப்பட்டது உண்மைதான். ஆனால் பெற்றுக்கொண்ட வஸ்திரத்தை இழந்து போனவர்கள் அநேகர், பெற்றுக்கொண்ட வஸ்திரத்தை இழந்து போனவர் அநேகர். ஒரு தேவ பிள்ளை, ஆமென், வஸ்திரத்தை இழக்காமல் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் இயேசுவின் வருகையிலே நிலைநிற்க வேண்டுமானால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒன்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது இழந்து போகாமல் காக்க வேண்டும், மூன்று அந்த வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவ வேண்டும். இந்த மூன்று காரியத்தையும் ஆமென் ஒரு தேவ பிள்ளை இயேசு மத்திய வாரத்திலே வரும் பொழுது அவருடைய வருகையில் நிலை நிற்க வேண்டுமானால் கட்டாயம் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், எங்கே இந்த வஸ்திரம் கிடைக்கும்? எங்கே இந்த வஸ்திரம் கிடைக்கும்? கல்வாரி சிலுவை நண்டையிலே கிடைக்கும். ஆமென். இயேசுவின் சிலுவை நண்டையிலே போய் பாவத்தை அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு தேவனிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் மெல்லிய வஸ்திரத்தை தருகிறார். ஒருவேளை நான் இப்படி தைரியமாய் சொல்ல முடியும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அதை இழந்திருந்தாலும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆமென் பெற்றுக்கொண்டு தரித்திருந்து அதை ஆண்டவராகிய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் கழுவாமல் இருந்தாலும், மூன்று காரியம்: ஒன்று பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ரெண்டு இழந்திருந்தால், மூன்று கழுவாமல் இருந்தால், மூன்றில் நீங்கள் எது செய்திருந்தாலும் எது இல்லாமல் இருந்தாலும் வருகையில் போக முடியாது, நிலை நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த காலை வேளையிலே வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் சிலுவையினிடத்தில் போங்கள், ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், விலையுமின்றி கிரையுமின்றி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த கல்யாண வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை இழந்து போன ஒரு கூட்டம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம், மத்தேயு 22 2வது வசனம். 12வது வசனம் வாசிங்க. மத்தேயு கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று ஒரு கேள்வி அங்கே கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வாசித்த இந்த பகுதியிலே ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் கல்யாண வஸ்திரம். இந்த கல்யாண வஸ்திரம் தான் மணவாளன் மணவாட்டிக்கு கொடுக்கிற மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு மனுஷன் எங்கே போக முடியாது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டிலே போக முடியாது. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் போயிட்டான், கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஏன் போனான் தெரியுமா? அவன் ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டவன், ஒரு நாளிலே ஆண்டவரை அறிந்தவன், ஒரு நாளிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன், ஒரு நாளில் தான் அணிந்திருந்த அந்த பிரைஸ் லார்ட் ரட்சிப்பின் வஸ்திரத்தை
அவன் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டே இருந்தான். ஆனால் வஸ்திரத்தை இழந்து போனான். ஹல்லேலூயா. அதுதான் அதற்கு மேலே உள்ள சம்பவம் சொல்லுகிறது. திருமணத்திற்கு அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தகுதி இல்லாமல் போன போது வழி அருகிலே இருந்த தனக்கு தெரிந்தவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. தனக்கு தெரிந்தவர்கள் என்றால் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள். அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் அழைப்பை கேட்டு உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்ததிலே அநேகர் வந்தார்கள். அநேகருக்குள்ளே ஒருவேளை வெளியே போயிருந்தாலும் இளையகுமாரன் எப்படி தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்திருந்தானோ அதே போல அநேக ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் கல்யாண வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷனோ தகப்பன் வீட்டுக்குள்ளே இருந்த மூத்த குமாரனை போல நல்லவன் என்கிற பெயரோடு வாழ்ந்தான். உத்தமன் என்கிற பெயரோடு வாழ்ந்தான். அதனால் அவன் மனசுல நினைச்சான், நானும் எனக்கும் அழைப்பு இருக்கிறது, நானும் கல்யாண வீட்டுக்கு போவேன். கடந்து போனான். கல்யாண வீட்டிலே போய் பந்தியில உட்கார்ந்தா சாப்பிட. வீட்டு எஜமானன் அப்படியே நடந்து வரும் பொழுது அந்த மனிதனுடைய சரீரத்திலே வஸ்திரம் இல்லாமல் இருந்தது. அவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனான். ஆனால் அந்த மனுஷன் அறியவில்லை. சுட்டி காட்டுகிறார் வீட்டு எஜமானன், ஓ மனிதனே, உன்னுடைய சரீரத்திலே இருந்த உனக்கு நான் தந்த அந்த கல்யாண வஸ்திரம் எங்கே? அது இல்லாமல் நீ எப்படி உள்ளே வந்தாய்? கேட்ட பொழுது ஒன்றும் சொல்லவில்லை. கல்யாண வஸ்திரம் இழந்தவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன, பங்கு என்ன? அதன் கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு வஸ்திரத்தை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் உங்கள் வஸ்திரத்தை தேடி பாருங்கள், தரித்து கொள்ளுங்கள். பைபிளிலே ஒரு சம்பவம் உண்டு. ஆமென். வஸ்திரத்தை இழந்து போன மனுஷனுடைய காரியம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு மனுஷன், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யார் இந்த நோவா? யார் இந்த நோவா? ஆமென். அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷர்களுக்குள்ளே இந்த ஒரே ஒரு நோவா நீதிமானாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. தேவன் நீதிமானாய் வாழ்ந்த நோவாவுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார், ஒரு பாதுகாவலை கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முழு உலகத்தை அழிக்கப் போகிறேன். ஆமென். உன்னை நீதிமானாய் கண்டபடியினால் உனக்காக நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படும்படி பேழை உண்டு பண்ண சொன்னார். உண்டாக்கினார், பாதுகாத்தார். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் அழிந்து போனார்கள், நாசமாக்கப்பட்டார்கள், ஜீவராசிகள் அழிந்து போனது. காக்கப்பட்ட ஒரே குடும்பம் நோவாவின் குடும்பம் மட்டுமே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்நாட்களில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே இந்த நோவா மட்டுமே ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்திருந்தான். ஆனபடினாலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் பரிதாபம் என்ன? பரிதாபமான ஒரு வாழ்க்கை நோவாவுக்கு உண்டாயிற்று. பிரைஸ் லார்ட். மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். சொல்லி கொடுத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு, நோவாவை போல நீதிமானாய் வாழுங்க, நோவாவை போல உண்மையுள்ளவனாய் வாழுங்க, பேழைக்குள்ள போலாம், பரலோகத்துக்குள்ள போலான்னு சொல்லி கொடுத்திருப்போம். ஆனால் நோவாவின் வாழ்க்கையின் பரிதாபம் என்ன தெரியுமா? பரிதாபம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒரு நாள் இழந்து போனான். ஆண்டவர் பாவத்தில் வாழ்ந்து கிடந்த மனுஷனை, பாவம் செய்து கொண்டிருந்த மனு குலத்தில் இருந்து, பாவம் செய்து கொண்ட வம்சத்தில் இருந்து, பாவம் செய்து கொண்ட கோத்திரத்தில் இருந்து ஒரே ஒரு நோவாவை நீதிமானாய் கண்டு தெரிந்தெடுத்தார். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, வம்சத்தில் ஒருவனும் கோத்திரத்தில் ஒருவனுமாய் உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். உன்னை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து உன்னை தன்னுடைய ராஜ்யத்தில் தகுதியுள்ளவளாய் கர்த்தர் மாற்றி வைத்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார்.
உன்னை மேன்மைப்படுத்தினார், உன்னை உயர்த்தினார், உனக்கு நீ விரும்பின அத்தனை காரியத்தை தந்தார். நாம் இன்றைக்கு சுகமாய் வாழ்கிறோம். ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார், என் இயேசுவின் வருகையிலே நான் நிலை நிற்பேன் என்கிற நம்பிக்கை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் கொஞ்சம் உள்ள போகிறேன், இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொல்ல போகிறேன். ஓ தேவ பிள்ளையே, ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதங்களையும், இத்தனை சமாதானத்தையும், இத்தனை சந்தோஷத்தையும், இத்தனை மகிழ்ச்சியும் தந்திருக்கும் பொழுது நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை தெரியுமா? நோவாவே, நீ பூமியில் பலுகி பெருகு. நீ பூமியில் பலுகி பெருகு, பயிரிடு, தேசத்திலே விவசாயம் செய், தேசத்தை ஆண்டுகொள். நோவா, ஆமென், பிரைஸ் லார்ட். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 9வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். நோவாவின் காரியத்திலே எங்க இருக்கு? 9:7 வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். போதும். பிரைஸ் லார்ட். 20வது வசனம் வாசிங்க. 9:20. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். ஹல்லேலூயா. நோவாவுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், நீ பூமியிலே பலுகி பெருகு, ஆமென், திராட்சை தோட்டத்தை நாட்டு. அத்தனை ஆசீர்வாதங்களை திரளாய் கொடுத்திருந்த பொழுது நோவா ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவனாய், உலகத்தின் ஆமென் அழிவிலிருந்து காக்கப்பட்ட நோவா பேழையிலிருந்து வெளியே வருகிறான். வெளியே வந்தவன் இயேசு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அந்த திராட்சை தோட்டத்தின் பலனை அனுபவிக்க கர்த்தர் கொடுத்தார். அந்த பலனை அனுபவித்தவன், வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், பிரைஸ் லார்ட். தன்னுடைய வாழ்க்கையிலே நோவா ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றிருந்தான். ஆனால் நாட்கள் போன பொழுது, திராட்சை ரசத்தை பருகின பொழுதோ, ஆமென், அவன் வெறித்தான், குடித்தான், வஸ்திரம் விலகி போனதை அறியாமல் இருந்தான். அதன் விளைவு என்ன தெரியுமா? அதன் விளைவு என்ன தெரியுமா? தனக்கு இருந்த ரட்சித்தின் வஸ்திரம் சரீரத்தில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் நிர்வாணத்தை மறைக்க முடியாதபடி வஸ்திரம் அவன் சரீரத்தை விட்டு விலகி போயிற்று. விலகி போயிற்று. ரட்சிக்கப்பட்டவன் உள்ளதுதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் வஸ்திரத்தை இழந்து போனான், மேன்மை இழந்து போனான். விளைவு என்ன? அதன் பின்பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆமென், பிரைஸ் லார்ட். அவனுடைய வாழ்க்கையிலே, பிரைஸ் லார்ட், அவனுடைய மகன் அல்ல, பேர பிள்ளையை கர்த்தர், ஆமென், அவன் சபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? ஸ்தோத்திரம். மகனையா சபித்தான்? இல்ல, பேர பிள்ளையை சபிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதனால? வஸ்திரம் விலகி படுத்து கிடந்ததுனால, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தபடியினாலே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தபடியினால் சபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் வருகையிலே நிலை நிற்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, ஆமென், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாமல் காக்க கடவீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு? ஆமென். 3வது வசனத்தில் வாசித்தோம், நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன்.
உலகத்தின் பாவ பாரங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் காரியங்கள் அத்தனையிலும் ஒரு தேவ பிள்ளை ஜெயம் கொள்ளும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரத்தை கர்த்தர் தரிப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவே, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆனால் உனக்குள் வஸ்திரம் இருந்தது உண்மை. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க தந்த பொழுது வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறான் நோவா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து வாசிங்க. அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பெயரை எங்க எழுதுறாரு? ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகும் பொழுது என்ன செய்கிறார்? கிறுக்கி போடுகிறார். கிறுக்கி 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 எழுதுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையிலே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார், ஏன் தேவ பிள்ளையே உனக்கு சொல்லுகிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த வஸ்திரத்தை இழந்து போகாதபடி ஜெயம் கொண்டவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் வாழும் பொழுது வெண் வஸ்திரத்தினால் கர்த்தர் நம்மை தரிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் கூட சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளை இயேசுவின் வருகையிலே நிலை நிற்க வேண்டுமானால், ஒன்று, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாமல் காக்க வேண்டும். 3, ஆமென், ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்யணும்? இரத்தத்தில் கழுவணும். ஹல்லேலூயா. சிலரை பார்த்திருப்பீங்க, கல்யாண வீட்டுக்கு 25,000 30,000 ரூபாய் பட்டு கட்டிட்டு போவாங்க. பட்டு உடுத்தி ஒரு நாள் ஃபுல்லாக கல்யாண வீட்டில் அழகாக நல்ல விலசிட்டு வந்து அந்த பட்டு சாரி என்ன செய்ய மாட்டாங்க? துவைப்பீங்களா? துவைக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா மடக்கி பீரோயில எல்லா துணிக்கு அடியில் வச்சுட்டு அடுத்த அண்ணன் மகளுக்கு கல்யாணம் வரும்போது அதே பட்டை எடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க அப்படி? ஹல்லேலூயா. ஒரு நாள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கி உடுத்தினோம், எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, அது கழுவப்படாமல் இருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கழுவப்பட வேண்டும். எங்கே கழுவப்பட வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனம். இரத்தத்தில் தைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை அவர் தரிக்க வேண்டிய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. மூன்றாவது, அந்த வஸ்திரத்தை நான் இப்படி சொல்லுகிறேன். எப்படி சொல்றேன்? வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லவா, மாசத்துக்கு ஒருக்கான்னு சொல்லவா, எப்படி சொல்ல? வசனத்தின்படி சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் கழுவ வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கழுவணும். உங்க வீட்டில் 5 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? 1 நிமிஷம் உங்க வஸ்திரத்தை கழுவுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் வஸ்திரம் கரையாக்கப்படாதபடிக்கு, என் வஸ்திரம் அழுக்காக்கப்படாதபடிக்கு உம்முடைய இரத்தத்தால் கழுவும். ஆண்டவரே, கழுவுங்க. தினமும் தினமும் தினமும். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் அதிலே வாசிக்கும் பொழுது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சூலமித்தியால் சொல்லுவாள், என் வஸ்திரத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? கழற்றிட்டேன். இனி நான் அதை எப்படி உடுப்பேன்?
என்று சொல்லி ஆமென் பிரைஸ் தி லார்ட் அங்கே ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ஆமென் பிரைஸ் தி சூலமித்தியால் சொல்லுகிறார், என் வஸ்திரத்தை நான் மீண்டும் எப்படி உடுப்பேன் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 13வது வசனத்தில் எடுத்து வாசிப்பீர்களானால், யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், வஸ்திரம் அணிந்தது உண்மைதான். இன்றைக்கு உன்னுடைய வஸ்திரம் கலற்றப்பட்டிருக்கிறதா? இல்லை இழந்து போனாயா? இல்லை கழுவப்படாமல் அழுக்கு படிந்த வஸ்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தில் கழுவு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் வருகையில் நிலை நிற்க வேண்டுமானால் மீண்டும் ஒரு வசனத்தை கூட வாசித்து ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் போதும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வஸ்திரம் அழுக்காயிருக்குமானால், வஸ்திரம் அழுக்காயிருக்குமானால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவ ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் வருகை வெகு சமீபம். இயேசுவின் வருகை வெகு சமீபம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசுவின் வருகையிலே ஒரு தேவ பிள்ளை நிலை நிற்க வேண்டுமானால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆமென் இழந்து போகாமல் காத்து கொள்ளுங்கள். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆமென் இரத்தத்தினாலே கழுவி அதை சுத்தம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகையிலே நிலை நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. 3 காரியங்களை இந்த வேளையிலே சொன்னேன். ஒன்று, ஆமென்